டே பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி ஸ்ட்ரக்சரல் ஸ்டடி ஆன் மெத். இதை எழுதினவங்க லெவிஸ்ட்ராஸ். இவங்க ஒரு ஃப்ரெஞ்ச் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் எஸ்ஸேல எதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, மித் அப்படின்றது என்னது? ரிலீஜியஸ் சைடில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கடவுள் இருந்தாங்களா, ஒரு செயின்ட் இருந்தாங்களா அப்படின்றது வந்து சில இதுக்கு ப்ரூஃப் இருக்கும், சில பேருக்கு ப்ரூஃப் இருக்காது. இருந்தாலும் காலகாலமாக ஒரு ஸ்டோரி வந்து நரேட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து வழிபடவும் செய்வாங்க. ஸோ அதை தான் மித் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கூட சில விஷயங்கள் வந்து நம்ப முடியாமல் இருக்குன்னா அதை மித் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ப முடியாத சில விஷயங்கள் காலகாலமாக அதை ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் நரேட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் மித் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான மித்தை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெவிஸ்ட்ராஸ் வந்து சொல்கிறாரு. யூஸ்வலி மற்ற கிரிட்டிக்ஸ் அண்ட் தியோரிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மித்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவில் அதை பார்ப்போம். பேஸ்ட் ஆன் ஹிஸ்ட்ரி, இமோஷன், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி மித்தை வந்து நம்ம டீல் பண்ணுறதோ, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதோ, இல்லைனா ரீஇன்டர்பிரேட் பண்ணுறதோ, இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் அது சேஞ்ச் ஆகும் அப்படின்றது. பட் லெவிஸ்ட்ராஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவரோட ஒப்பீனியன் என்ன மாதிரி இருக்குன்னா, நம்ம ஒரு மித்தை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபார்மேட்டில், ஒரு ஸ்ட்ரக்சரல் பேட்டர்னை வச்சு தான் நம்ம அதை டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மித் அப்படின்னாலே அதோட ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி, இமோஷன், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரக்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் இவரோட ஆர்குமெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் எஸ்ஏயோட ஒன்லைன் சம்மரி. ஓகேவா? ஸோ இவர் வந்து மித்தை நீங்கள் ஸ்ட்ரக்சரை வச்சு பாருங்கள், ஸ்ட்ரக்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கல்ச்சர் அப்படின்றது வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் அதில் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? எல்லா கண்ட்ரிலையுமே ஒரு ப்ராப்பர் ட்ரெஸ் கோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி ரிலீஜியன் ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கான நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கும், ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எல்லா கல்ச்சர்லேயும் காமனான விஷயங்கள் எப்போவுமே இருக்கும். அது வந்து அந்த கல்ச்சரை பொறுத்து சேஞ்ச் ஆகுமே தவிர, எவ்ரிவேர் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது, அதில் ஒரு சிமிலாரிட்டிஸும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மித்தும். ஓகேவா? மித் அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்குது, அது எல்லாத்துக்கும் சிமிலாரிட்டிஸும் இருக்குது. ஸ்லைட்லி அது சேஞ்ச் ஆகுமே தவிர, மொத்தத்தில் எல்லாரும் சொல்கிற மித் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து அந்த சிமிலாரிட்டிஸ் எல்லாத்தையும் ஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பேட்டர்ன் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் ஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இதே மாதிரி தான் ஹியூமன் மைண்டு. இப்போ ஹியூமன் மைண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், சிவிலைஸ்டு பர்சனாக இருந்தாலும், சாவேஜ் மைண்ட் செட்டாக இருந்தாலும், ரெண்டு பேருக்கும் ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு ஒன்று நேச்சுரலாக இருக்குது இல்லையா, அது வந்து என்றைக்குமே சேஞ்ச் ஆகாது. பட் அவங்களோட பிளேஸ், அவங்களோட கல்ச்சரை பொறுத்து தான் அது சேஞ்ச் ஆகும். மற்றபடி எல்லா கான்செப்ட்லேயுமே ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் மித்துலையும் இருக்குது அப்படின்றத இவர் சொல்கிறாரு. தென் இப்போ ஒரு சோஷியாலஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டை தாண்டி மித்தை வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக தான் நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவர் வந்து இப்போ ஸ்ட்ரக்சரலிசமை மித்தில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாரு, அதில் அப்ளை பண்ணுறாரு. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த மித் அப்படின்றது வந்து சேமாக தான் இருக்கும், ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு கண்ட்ரியில் ராமாயணத்தை ஒரு மாதிரி சொல்கிறாங்கன்னா, இன்னொரு கண்ட்ரியில் வேறு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து இவ்வளோ நாளும் ராமர் தான் நல்லவர், ராவணன் வந்து கம்ப்ளீட்டாக அவருக்கு ஒரு பார்பேரிக் பிஹேவியர் இருக்கக்கூடிய ரொம்பவே அக்ரெசிவான ஒரு பர்சன் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவெல்லாம் சேஞ்ச் ஆகி, ராவணனுக்குள்ளேயும் நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது, ரகடாக இருக்கிறவங்க எல்லாருமே வேர்ஸ்டான கேரக்டர் கிடையாது, அவங்களுக்குள்ளேயும் நிறைய வெல் மேனர்ட் பிஹேவியர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதில் நிறைய விஷயங்கள் ஃபைன் பண்ணுறாங்க இல்லையா. மணிரத்னமோட மூவியாக இருக்கட்டும், இல்லை இப்போ வர்ற சில ஒர்க்ஸாக இருக்கட்டும், இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ராவணனோட ஒரு குட் சைடை அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மித் அப்படின்றது வந்துட்டு அது இருக்கிற இடத்த பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ லெவிஸ்ட்ராஸ் வந்து ஒரு வேர்டை காயின் பண்ணுறாரு. மித் தீம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேர்டை காயின் பண்ணுறாரு. இது வேறு எதுவுமே கிடையாது, ஸ்டடி ஆஃப் மித். நம்ம வந்து மித்தை படிக்கிறோம் இல்லையா, அதுக்கான ஒரு பார்ட்டாக இந்த மித் தீம் அப்படின்றத சொல்கிறாங்க. லைக் இப்போது ஒரு லிங்குவிஸ்டிக்ஸில் வந்துட்டு லாங்குவேஜை வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம், வேர்ட்ஸை டிவைட் பண்ணுறோம். மார்ஃபிம்னு சொல்லுவோம் இல்லையா, மார்ஃபிம், ஃபோனம் எல்லாம் சொல்லுவோம். மார்ஃபிம் அண்ட் ஃபோனம் எல்லாமே என்னது, ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மித் அப்படின்றது ஒரு லார்ஜ் பார்ட். அதிலிருந்து ஒரு பர்டிகுலர் பார்ட், ஒரு பர்டிகுலர் யூனிட்டை நம்ம படிக்கிறதுக்கு, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு, இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த மித் தீம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ மித் தீம் அப்படின்றது நத்திங் பட் இது வந்து மித்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பார்ட்டு, ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட். ஓகேவா? ஸோ இந்த மித் தீம் இருக்கிறது மூலமாக டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மித் ஆல் ஓவர் த வேர்ல்டில் நிறைய மித் வந்து சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கும் இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கும் இந்த மித் தீம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம கம்ப்ளீட்டாக டோட்டலாக எடுத்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஒரு பர்டிகுலர் யூனிட்டை மட்டும் நம்ம ஸ்ப்ளிட்
ஸ்ப்ளிட் பண்ணி அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கும் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த மோஸ்ட்லி இந்த மித் தீம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பைனரி அப்போசிஷனோட தான் டீல் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. லைக் இப்போது மித்தாலஜிக்கல் நம்ம ஸ்டோரிஸை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நார்மலி எந்த ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் ஒரு பைனரி அப்போசிஷன் எப்போவுமே இருக்கும். பைனரி அப்போசிஷன் நத்திங் பட் இப்போது பைனரி அப்படின்னா 2 இல்லையா? அப்போசிஷன் அப்படின்னு மீன் பண்ணும்போது இப்போது குட் பேட், ரிச் புவர், பிளாக் ஒயிட் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான 2 விஷயங்கள், ஓகேவா? ஆப்போசிட்டான 2 விஷயங்கள் அதை பற்றி பேசுகிறது தான் பைனரி அப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இந்த பைனரி அப்போசிஷன் மோஸ்ட்லி மித்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிங்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க டிஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு எனிமி ஒருத்தங்க இருப்பாங்க. வாரில் ஒருத்தங்க வின் பண்ணுறாங்கன்னா இன்னொருத்தங்க டிஃபீட் ஆகிறாங்க, ஒருத்தங்க பிறக்கிறாங்கன்னா இன்னொருத்தங்க இறந்து போகிறாங்க. நிறைய அவதாரங்கள் எல்லாம் ஹிந்து ரிலீஜியனில் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கான ஆப்போசிட் ரியாக்ஷனும் இந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இந்த ஹியூமன் மைண்ட் அண்ட் தாட்ஸ் இது கூட இந்த பைனரி அப்போசிஷனால தான் அது வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த பைனரி அப்போசிஷனில் மித்தோட அந்த ரோல் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மீடியேட்டராக இருந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஓகேவா? மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸில் வந்துட்டு அதை ப்ராப்பராக அதை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மித்தை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அதில் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் அதை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கும் அதில் நம்ம குறை சொல்கிற மாதிரியோ இல்லை பயாஸ்டாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா மித்துலையுமே இந்த பைனரி அப்போசிஷன் இருக்கும், ஆனால் அது பேலன்சிங்காக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. கன்வின்சிங்காக பேலன்சிங்காக இருக்கும், பயாஸ்டாக இருக்காது அப்படின்றதையும் சொல்கிறாங்க, ஓகேவா? நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் 2 ways இந்த மித்தை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு 2 ways இருக்குது, 2 approaches இருக்குது. ஒன்று வந்து டைக்ரோனிக் அப்ரோச் அண்ட் சிங்க்ரோனிக் அப்ரோச். டைக்ரோனிக் அப்ரோச்னா என்ன அப்படின்னா இது வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபார்மேட். ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஆரிஜின் இருக்கும், எங்கேருந்து இந்த ஒரு ஸ்டோரி வந்துச்சு, எப்படி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு ஆரிஜின் இருக்கும், ஒரு ரூட் இருக்கும். ப்ராப்பரான ஒரு டெவலப்மெண்ட், ஒரு சேஞ்சஸ் இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்லி அது வந்து எங்கேருந்து வந்துச்சு, ஒவ்வொரு டைம்லேயும் அது எந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சு, என்ன மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன்ஸை தாண்டி வந்துச்சு, எல்லாத்தையுமே அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இது டைக்ரோனிக் அப்ரோச். சின்க்ரோனிக்னா என்ன அப்படின்னா இது வந்து ப்ரெசண்ட்டில் இப்போ ராமாயணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பெர்செப்ஷன் இருந்துச்சு, ராமன் மட்டும்தான் நல்லவர் அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டில் ராவணனும் நல்லவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்செப்ஷன் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? அதுதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. மித் இருந்தது இருக்கட்டும், ராமாயணம் அப்படின்றது ஒன்று இருந்துச்சு, அது இயர் பை இயர் நிறைய சேஞ்சஸ் அதில் வந்துச்சு, ஒவ்வொரு விதமான அடாப்ஷன்ஸ் வந்துச்சு, ஒவ்வொரு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருந்துச்சு, எல்லாத்தையுமே சொல்கிறது டைக்ரானிக். ஆனால் சின்க்ரானிக்கில் இப்போ என்ன சொல்கிறாங்க, லேட்டஸ்ட்டாக ராமாயணத்தோட அந்த வேர்ஷன் என்னது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது, ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு தேவை இல்லையா? இனிமே வரப்போகிற ஜென்ரேஷன் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு, எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆச்சு, அதெல்லாம் அவங்க பார்க்க போகிறதில்ல. இப்போ அது எப்படி இருக்கோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சிங்க்ரோனிக் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மித் அப்படின்றதுக்கு டைம்லெஸ் ஸ்ட்ரக்சர், அதை இன்னும் கொஞ்சம் வருஷம் போகும்போது இன்னும் நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வரும், நம்மளோட பெர்செப்ஷன் சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைம்லெஸ் ஸ்ட்ரக்சர் எப்போவுமே இந்த மித்தில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஒடிபஸ் இருக்கு இல்லையா? இந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு மித்திலேருந்து எடுத்திருக்கிறாங்க. இது கிரீக் மித்தில் உள்ள ஒரு கேரக்டர். இதை வந்து நம்ம சைக்காலஜிக்கல் மீனிங்காக பார்க்காம ஸ்ட்ரக்சர் வைஸ் நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு கிடைக்கும். அதை வந்து அந்த பைனரி அப்போசிஷனை நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வந்து நேச்சர் அண்ட் கல்ச்சர் வந்து ஒரு கான்ஃப்ளிக்டை க்ரியேட் பண்ணும். ஏன்னா அந்த ஒடிபஸ் அப்படின்றவர் வந்துட்டு அவரோட ஃபாதரை கொலை பண்ணிவிட்டு அவங்க மதரை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டோரி வருது. ஸோ மதரை மேரேஜ் பண்ணிக்கிறது வந்து நேச்சுரலி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது வரைக்கும் இருந்ததில்லை, எந்த கல்ச்சர்லேயும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ ஏன்ஷியன் பீரியடில் இப்படி ஒன்று இருக்குன்னா அது வந்து நேச்சர் அண்ட் கல்ச்சர் இது ரெண்டையும் பிளர் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்டாக இருக்குது. ஸோ சைக்காலஜி, இமோஷன், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் தாண்டி என்ன ஸ்ட்ரக்சர், என்ன அவுட்லைன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன், ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மித்தில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னென்னா நீங்கள் இப்போது வேறு ஏதோ ஒரு ஜானர் எடுத்துக்கிறீங்க, ஒரு போயட்ரி இல்லை ட்ராமா, வேறு எதுனாலும் சரி, அதை வந்து நம்ம மற்ற லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு எக்ஸாக்ட் எசன்ஸ் நமக்கு கிடைக்காது இல்லையா? நம்ம வந்து பொயட்ரி கண்டிப்பாக கிடைக்காது, அந்த லாங்குவேஜில் மட்டும்தான் அதோட அந்த எசன்ஸ், அதோட பியூட்டி கண்டிப்பாக இருக்கும். இது போக நம்ம நாவல் எடுத்துக்கிட்டாலும் ப்ரோஸ் வேறு எதுவாக இருந்தாலும் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரிஜினல் லாங்குவேஜில் இருந்த அந்த ஒரு எசன்ஸ் இருக்காது,
ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது மேபி நீங்கள் எக்ஸாக்ட் மீனிங் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணாலும் அதில் ஸ்லைட்லி அதோட அந்த ஒரு பியூட்டி வந்து குறைய தான் செய்யும். ஆனால் மித்தை வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் அதோட எசன்ஸ் அதோட அந்த ஒரு நேச்சர் வந்து சேஞ்ச் ஆகாது, ஒரிஜினாலிட்டி சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈஸிலி அடாப்டபிள், எல்லா லாங்குவேஜுக்கும் அது ஈஸியாக அடாப்ட் ஆகும், ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இதை வந்து லாங்குவேஜில் 2 விஷயத்தோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க, லாங்வா அண்ட் பரோல். லாங்வா அண்ட் பரோலை வந்து ரிவர்சபிள் அண்ட் நான் ரிவர்சபிள் டைமோட கம்பேர் பண்ணுறாங்க. ரிவர்சபிள் என்னன்னா லாங்வானும், நான் ரிவர்சபிளை பரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மித் அப்படின்றது ரிவர்சபிளாகவும் இருக்கும், நான் ரிவர்சபிளாகவும் இருக்கும். எல்லா காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம இன்டர்பிரேட் பண்ணவும் முடியும். சில மித் வந்து எப்படி இருக்குதோ அது அப்படியே தான் இருக்குமே தவிர அதை இன்டர்பிரேட் பண்ண முடியாத மாதிரியும் இருக்கும். ஏன்ஷியன்ட் பீரியடில் இருந்த அந்த மித் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும், கனெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும், கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மித் அப்படின்னாலே அதில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், ஈஸி டு இன்டர்பிரேட், யார் வேணால் இன்டர்பிரேட் பண்ண முடியும். பட் எவ்வளோ இன்டர்பிரேட்டேஷன் இருந்தாலும் அதோட ஒரிஜினாலிட்டி என்றைக்கும் மாறாது அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் ஒரு யுனிக்னஸ் இருக்கும், ஈஸியாக யாருனாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு பொயட்ரியை எல்லாராலையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, பட் மித்தலாஜிக்கல் ஸ்டோரியை வந்துட்டு ஒரு அன்எஜுகேட்டட் கூட ஈஸியாக எதையும் புரிஞ்சிக்க முடியாதவங்க கூட புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மித் அப்படின்னாலே அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர் வைஸ் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம அந்த பேட்டர்னில் போனோம் அப்படின்னா அதை நம்ம ப்ராப்பராக ஸ்டடி பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் அவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து மித்தை ஸ்டடி பண்ணுறது லாஜிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் இதெல்லாம் தாண்டி அதோட ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம படித்தோன்னா அதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு மித்தை நம்ம படிக்கிறதுக்கான ப்ராப்பரான பாத் அப்படின்னா அது ஸ்ட்ரக்சர் வச்சு ஹேண்டில் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.